டீமில் என்டையர் மஞ்சுமேல் பாய்ஸ் க்ரூ வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் தலைவா. ஸோ இப்போ நான் நீங்களும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணியிருப்பார் இந்த சங்கர், இவங்ககிட்டலாம் நான் அப்போவே சொன்னேன். ஒரு டைரக்டர் சிதம்பரம் அவர்கள் இருக்காரு. ஸோ அவருடைய அந்த டைரக்ஷன் ஸ்டைலு, அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல அந்த படத்தில்? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி அப்படின்னா ஒரு ஒரு அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த அந்த சீன் வரும் பார்த்தீங்களா, அந்த சீனில் ஏதாவது எத்தனை டேக் போச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு? ஏன்னா அது பார்க்கும்போது ஒரு மாதிரி வைபாக இருந்தாங்க அந்த கேங்கே. அதாவது அந்த பேசணும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த ஃபீல்டில், இது வந்து நம்ம நார்மலாக ஒரு சினிமா பார்ப்போம் இல்லைங்களா, அந்த இதை பார்த்துட்டு தானே வரோம். அந்த மாதிரி இல்லை. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் அந்த ஃபோட்டோகிராஃபராக வந்து ஒரு ஃபன்னாகவும் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பையும் கொடுத்த விஜய் கௌரா அவர்கள். ஹாய் ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த மஞ்சுமல் பாய்ஸில் உங்களுடைய அந்த ரோல் பார்க்கும்போது யாரா அந்த பிள்ளை பாவப்பட்ட ஜீவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லா கேமராமேனும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கேமரா தூக்கிட்டே அப்படியே இருப்பாங்க. டக்குன்னு அவர் கையிலே ஒரு கேமரா கொடுத்துட்டு, சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? டேய் நான் பாட்டுக்கு தானடா இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக எந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு? முதல்ல அது சொல்கிறதுக்கு முன்னால் சில பேருக்கு நன்றி சொல்லணும், அதை சொல்லிடுறேன். முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டெக்கேட்ஸாக இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ரொம்ப வந்துடுவான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இந்த படத்தின் மூலயமா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிசல்ட். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு பெரிய உத்வேகமாக இருக்குது இன்னும் நான் ஓடுறதுக்கு. ஸோ டெஃபினட்டாக நல்லா வருவேன், ஒரு என்டர்டெய்னராக வருவேங்கிற எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, என் ஃபேமிலிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த கோவிட் டைமில் ஆக்சுவலாக நான் வந்து சென்னையை விட்டுட்டு போயிட்டேன் கோயம்புத்தூருக்கு. என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர் தான். ஸோ மெடிக்கல் பிஸ்னஸ் ஆரம்பித்து அங்கே அப்படியே போயிட்டு இருந்தேன். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அகைன் நீங்கள் வந்தோன்னே முனிஸ்கான் சார் இருக்கார். அவர் தான் ஐயோ பேசாமல் இங்கே இருந்தியா வரும்யா நீ அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலைன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக அங்கே போயிருப்பேன். அப்புறம் காளி வெங்கட் சாரும் என்கிட்ட சொன்னார், இல்லையா இரு விஜய் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு என்னை வந்து இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நேரத்தில் என்னோடய மனமார்ந்த நன்றி, என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஆடிஷனுக்கு தான் கால் பண்ணாங்க. நம்ம ஆக்சுவலாக அப்போ டப்பிங்கில் இருந்தேன் நான். அப்போ நம்ம சங்கர் நண்பர் அவர் தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, விஜய் இந்த மாதிரி இங்கே ஒரு ஆடிஷன் போயிட்டுருக்கு அப்படின்னாரு. நண்பர்கள் தான் அந்த கார்த்திக், அப்புறம் இந்த ராம்ஸ், இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் இங்கே இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் தான் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி சின்சியராக தான் இதுக்கும் போனோம், அட்டன் பண்ணோம். ஒரு 3-4 months ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம தான் எல்லாமே பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுத்தது பார்ப்போம், வாட் நெக்ஸ்ட்டு தானே அப்படியே போயிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு கால் வந்தது. வந்து இந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த கேரக்டர் இந்த டேட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னோம். அப்படி தான் போய் இதில் கமிட் ஆனது. ஓகே. ஸோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தியேட்டரில் மலையாள படத்துக்கு எங்களை போக வச்சது, தமிழ் ஆடியன்ஸை போக வச்சது இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம் அதிகமாக. ஸோ இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தமிழ் சினிமா டு தியேட்டரில் பார்க்குற விஷயங்கள், மலையாள படம் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னா, மலையாளம் மூவி இதுக்கு முன்னாடி நான் வந்து துல்கர் சல்மான் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஜோமோண்டோ சுவிசேஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னால். ஓகே. ஸோ எனக்கு இது 2வது படம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா எல்லாருமே அந்த டீமில் என்டையர் மஞ்சுமேல் பாய்ஸ் க்ரூ வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் தலைவா. ஸோ இப்போ நானும் நீங்களும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா ஒரு அந்த ஸ்பாட்டுக்கு போனால் எல்லாம் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக அந்த சின்சியாரிட்டி, அந்த இன்வால்மெண்ட், டெடிக்கேஷன், அதை எல்லாமே எல்லார்கிட்டையும் இருக்கும். யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட இருந்தால் கூட வேலை தப்பாயிரும். ஏன்னா அதுதான் சினிமா. ஸோ எல்லாரோட முயற்சி, அந்த வேலை எல்லாமே கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம். ஆக்சுவலாக கொடைக்கானலே நான் கிட்டத்தட்ட ஒரு 30 days இருந்தேன். ஓ, இந்த படத்தோட ஷூட்டிங்காக? ஆமாம், 25 days இருந்தேன். அப்புறம் கொச்சினில் ஒரு 24 days இருந்தேன். ஆல்மோஸ்ட் 55 days இருந்திருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது தலைவா. எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலாக எல்லாம் ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு
இது ஒரு தரமான படம் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாரு இந்த சங்கர், இவங்ககிட்டலாம் நான் அப்போவே சொன்னேன், ஒரு நல்ல படத்தில் பண்ணியிருக்கேங்கிற ஒரு மிகப்பெரிய திருப்தி ஒரு கலைஞனுக்கு அது எனக்கு இருக்குடா, ரொம்ப நல்லா வரும் அந்த படம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எல்லாரோட ஹார்ட் ஒர்க், எல்லாரும் தேர் ஆல் ஜெம், யாரையுமே இது சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் நான் அவங்களெல்லாம் நினைக்கணும். ஸோ அப்படி தான் இதில் கமிட் ஆகி பண்ணோம் தலைவா. ஓகே, நம்ம டைரக்டர் சிதம்பரம் அவர்கள் இருக்காருல்ல, ஸோ அவருடைய அந்த டைரக்ஷன் ஸ்டைலு, அந்த ஸ்கிரிப்ட்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலாக அந்த படத்தில்? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி அப்படின்னா ஒரு 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 கிட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பார். கிட்ட வந்து அது ஒரு பொலைட்டாக இருக்கும். ஓகே, அதாவது இருந்தால் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே, கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாமே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வேலை செய்கிற டயர்டே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர். ஆக்சுவலாக இன்னும் அவர் நிறையா ஹிட்ஸ் கொடுக்கணும், இன்னும் அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த சீன் வரும் பார்த்தீங்களா, அந்த சீனில் ஏதாவது எத்தனை டேக் போச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு? ஏன்னா அது பார்க்கும்போது ஒரு மாதிரி வைபாக இருந்தாங்க அந்த கேங்கே. ஸோ அங்கே நடந்த ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணலாமா? அதாவது அந்த ஃபர்ஸ்ட் எடுக்கிறது சொல்றீங்களா, இல்லை அவங்க பதட்டத்தோட ஓடி வரது? ஃபர்ஸ்ட் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து 2வது டேக்ல ஓகே ஆயிடுச்சு. 2வது டேக்ல ஓகே. ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து அந்த சரியாது கேமரா அதனால வந்து செகண்ட் டேக்ல இதாயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த 2வது வந்து ஒரு பதட்டத்தோட வந்து கேட்கறது, அது எப்படி இருந்தது? அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் அதுவும் 2வது டேக் தான் ஓகே ஆச்சு. பட் என்னன்னா அது வந்து ஒரு இமீடியட்டாக எல்லாருமே வந்து 1 by 1 சொல்லிடுவாங்க. அங்கே ஒரு கேப்பே இல்லாமல் இருந்துச்சு. 2வது என்னோட சைடில் கொஞ்சம் ஷாக் அதிகமாக இருந்தது. அப்போது டைரக்டர் சொன்னார், கொஞ்சம் ஷாக்கை கம்மி பண்ணிக்கலாம் விஜய் அப்படின்னு சொன்னால், நான் அவங்ககிட்ட சொன்னேன் கோ ஆர்டிஸ்டர், கொஞ்சம் அப்படியே கேப் கொடுங்க, நீங்கள் பேசி நான் பேசுகிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே சொன்னாங்க, இல்லை ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் கணபதி சார் கேஸ்டிங் டைரக்டர் வந்து போய் மானிட்டர் பாருங்க, நிறைய இல்லைங்க அது சார் பார்த்துக்கிட்டோம், டைரக்டர் பார்த்துட்டு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருமே முக்கியமான மலையாளத்தில் பெரிய ஆக்டர்ஸ். ஸோ அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க? ஆக்சுவலாக உண்மையாக கற்றுக்கிட்டது வந்து அந்த அந்த இன்வால்மெண்ட் தான். இதுக்கு தானே இத்தனை வருஷம் இருந்திருக்கோம். எந்த ஒரு தொழிலையுமே ஒரு நேசிப்பு வேணும்ல, அந்த நேசிப்பு அங்கே எல்லார்கிட்டையுமே இருந்தது. அது கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லை, அது நமக்குள்ளேயே இருக்கணும். அது இருந்தால் தான் அது நல்லா கரெக்டாக வரும். அது எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு, எல்லாருமே அதை பண்ணாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக சினிமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆயிடுச்சு தலைவா, 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 20 இயர்ஸ்? ஆமாம், 20 இயர்ஸ். ஓகே, அந்த 20 இயர்ஸில் நீங்கள் அந்த ஜேர்னின்றது எப்படி போகுது ஆக்சுவலாக? நான் நம்புகிறேன், இந்த தொழிலை நம்புகிறேன், இதை என்னை கைவிடாது, விடலை. இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு உங்கள் முன்னால். ஸோ அந்த அர்ப்பணிப்பு தான். எந்த ஒரு விஷயத்த நம்ம நேசித்தாலும், உண்மையாக நேசித்தா அது நம்மளை கைவிடாது அப்படின்னு ஒரு ப்ரோவர்ப் இருக்குது. அதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் இதுதான். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் உங்களுக்கு ஒரு என்ன மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்கு. டெஃபினட்டாக நான் நிறையா படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு அது எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் வந்து நம்மளோட அந்த தொழிலில் இருக்கிற நேசிப்பு தான். நம்ம சும்மா ஏதோ ஜஸ்ட் லைக் தட் பண்ணால் அது வராது. எதில் ஒரு இதுலேயுமே அந்த இன்வால்மெண்ட், டெடிகேஷன் எல்லாமே வேணும். அந்த சின்சியாரிட்டி, டிசிப்ளின் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அதை கொண்டு போய் ஒரு உயரத்தில் உட்கார வைக்கும். இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, கண்டிப்பாக ஒரு எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்து, அதாவது அந்த செட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்து வியந்த ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? அப்படி வியந்ததுன்னு ஒன்று இல்லை, ஆஸ் யூஷுவல் தான். பட் எல்லாருமே ரொம்ப எல்லாரையும் நான் மறுபடியும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் தலைவா. அதுதான். அது ஒரு நாள்லாம் வந்து எங்கேயோ வெளியில் போயிட்டேன். ஒரு சின்ன உதாரணம், ப்ரொடக்ஷனுக்காக சொல்கிறேன். வெளியில் போயிட்டேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க. திடீர்னு நான் மறுபடியும் வந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், போனவர் திரும்பி வந்தார் முகம் சுளிக்காமல். ஓகே, விஜய் ஒன்றும் இல்லை விஜய், அது ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டோம், இது என்னோட கேரியர், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். ஓகே, ஸோ இதெல்லாம் தான். யார் கொடுத்துட்டு போனோம்? ப்ரொடக்ஷனில் இருக்கு. ஆமாம், நான் வெளியில் போயிட்டேன்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. பட் அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் திரும்பி வந்தேன், லாட்ஜிங்க்கு வந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ண அகைன், நான் வெளியில் போயிட்டேன் விஜய்ன்ட்டு போனவர் திரும்பி வந்து அவரோட கேரியர் எனக்கு கொடுத்துட்டு போனார். இது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஒரு அன்பு தான். எல்லார்கிட்டையும் அந்த அன்பு அங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம எப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்காக இறங்கியிருக்கோம், ஆனால் அதுக்காக ஃபேஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். என்னால் இன்னமும் லைஃப் டைமில் என்னால் இதை வந்து யார்கிட்டையுமே வந்து ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா இதான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த ஃபீல்டில்? ஸ்ட்ரகிளிங் தான் தலைவா.
இது வந்து நம்ம நார்மலாக ஒரு சினிமா பார்ப்போம் இல்லைங்களா, ம். அந்த இதை பார்த்துட்டு தானே வர்றோம். அந்த மாதிரி இல்லை, உள்ளே வந்தால் அது வேறு சினிமா அது. ஸோ அதுக்குண்டான அவங்க எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இப்போ எல்லாரும் மேலே இருக்கவங்க எல்லாரும் அதை தாண்டி வந்தவங்க தான். சரி, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. இது ஒரு ப்ரோவாக போதும். ஆக்சுவலாக என்னென்னா வர்றவங்க ஆக்சுவலாக வந்து என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு பேக்கப் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துல வேலை செஞ்சோன்னா ஒரு 1 இயரில் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஒரு டெசிக்னேஷன் அதிகமாகும். இங்கே அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கிராமர் இல்லாத ஒரே இண்டஸ்ட்ரி எங்கள் சினிமா தான். ஸோ அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் சாருடைய பையன் வந்து டைரக்ஷனில் இறங்கிடுறாரு, விஜய் சேதுபதி சாரோட பையன் வந்து நடிக்க இறங்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 20 வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது ஆக்சுவலாக உங்கள் மைண்ட் செட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவா, நமக்குங்கிறது நமக்கு தான், ம் எனக்குங்கிறது எனக்கு தான். ம் அதை யாருமே தட்டி பறிக்க முடியாது. ஓகே. இதுதான், இது எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு என்ன எழுதிப்பட்டிருக்கோ அது மட்டும்தான். ஸோ நம்ம ரூட்டில் நம்ம போயிட்டே இருக்கணும். நான் இந்த குதிரைக்கு இந்த பிளிங்கர்ஸ் மாட்டுற மாதிரி, கட்டிவாலம் கட்டின மாதிரி. ஆமாம், இந்த பிளிங்கர்ஸ் மாட்டிடணும். நம்ம ரூட்டில் நம்ம போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஒரே வேலை நம்மளுடைய முயற்சி. ஓகே. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு, இயற்கை மேலே, குருநாதர்கள் மேலே பாரத்தை போட்டு இறங்கி செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த நேரத்துலையும் அந்த கான்ஃபிடென்ட் அது எனக்கு குறைஞ்சதே கிடையாது. ஓகே. நான் சினிமாவை அவ்வளோ நம்புகிறேன். ஐ லவ் சினிமா, ஐ லவ் ஆக்டிங். ஸோ ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் வந்து எனக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், இது எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி இடம் எங்கே வச்சிருக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்கள்ல, அது எங்கே வச்சிருக்கிறீங்க? இது நமக்கு தெரியாது. ம் ஆக்சுவலாக என்னென்னா நமக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, ம் ம் அதை தான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேயே சொன்னேன். கிராமர் இல்லாத ஒரே கிராமர். இண்டஸ்ட்ரி இதுதான். என் கையில் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை, என் கையில் இல்லைப்பான்னு சொல்கிறது இல்லை. இப்போது நீங்கள் ஒரு தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்காங்க, நேற்றுக்கு வந்து அவனை சேஸ் பண்ண முடியாது. ம் 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 எல்லா தொழிலையும் நான் ம். சொல்ல புரியுதுங்களா? புரியுது புரியுது புரியுது. இந்த தொழில் அது சாத்தியம். ஆமாம், நேற்று வைரல்னா நாளைக்கு ஒரு படம் நடிச்சிருவாங்க. அவ்வளோதான். ஸோ நமக்குங்கிறது என்னவோ அதுதான். நான் எனக்கு ஒரு விஷயத்தில் அபார நம்பிக்கை உண்டு. தானே தானே பரலிக்காக காணை வாழைக்கா நாம், அதில் எனக்கு அபார நம்பிக்கை உண்டு. அதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இவ்வளோதான். அப்படின்னு என்ன? அவங்கவுங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட அந்த பேர் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட முடியும். ம். எத்தனை சாப்பாடு நீங்கள் தட்டில் வந்து கீழே போகுது, ம் 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 தட்டில் வந்து நிறைய சாப்பாடு கீழே போகும் தெரியுமா? ஆமாம். அவ்வளோதான், ஓகே அவ்வளோதான் பாயிண்ட். ஓகே டன். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி லீட் டேரக்டர்ஸ் கூட நான் படம் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குது, இவங்க கூட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்குன்னா யார் கூட பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? சி ஐ எம் ஆக்சுவலாக வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நான். ஆ இந்த டைரக்டர் தான், இந்த நான் எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணணும், எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணணும். ம் அப்படியே அந்த ஒரு தாட் தான். அதே மாதிரி கேரக்டர்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் ம். என்ன இது கொடுத்தாலும் ஒரு வெர்சடைலாக பண்ணணும். நெகட்டிவ் இருந்தால் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவ் நெகட்டிவ் பர்சனலாக படிக்கும். எனக்கு நெகட்டிவ் ரொம்ப பிடிக்கும். சொல்லும் போது 2 தடவை சொல்லும் போது தெரியுது. ஆமா. ஓகே. ஸோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் உங்களை பார்க்கணும், விஜய் ம். கௌரவ் அவர்கள் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறோம். ஸோ உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினது நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிகள் நன்றிகள். ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும், குமுதம் பப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி மஞ்சுமேல் பாய்ஸில் இருக்கவங்களுக்கு நான் நன்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். ம் என் முதலாளி ஷௌபின் சார், அவருக்கு முதல் நன்றி. அப்புறம் கேஸ்டிங் டைரக்டர் கணபதி சார், ம் டைரக்டர் சிதம்பரம் சார், அதுக்கப்புறம் ஷைஜு காலித் சார், கேமரா வாரம். அதே மாதிரி எடிட்டர் விவேக் ஹர்ஷன், அப்புறம் மியூசிக் வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி இது இல்லாமல் ஹோல் மஞ்சுமேல் பாய்ஸ் குரூ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.